ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவே முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் அப்படின்னு சொல்லலாம். பரபரப்பான தகவலில் ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு 2 சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதத்தில் வெளியாகக்கூடிய இந்த 2 சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அவங்க மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அப்படி இன்னும் இந்த மாதத்தில் ஒரு 2 சர்ப்ரைஸ் வந்து கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பற்றின முழு தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் புதிய குடும்ப அட்டை சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 2 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குடும்ப அட்டை தொடர்பான சேவைகள் கடந்த மே 15 முதல் மீண்டும் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்திருக்குங்க. இதனால புதிய குடும்ப அட்டை பெற காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நிம்மதி கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே திமுக அரசு அறிவித்த 1000 ரூபாய் தற்போது மகளிருக்கு வரவு வைக்கப்பட்டு வரும் நிலையில் புதிய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டவுடன் 2500 ரூபாய் என்ற விஜயின் தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்கின்றனர். தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் ரேஷன் கடைகள் கூட்டுறவுத்துறை மற்றும் உணவு வழங்கல் துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்றன. இந்த திட்டத்தின் மூலமா அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருது. சென்னை உள்ளிட்ட 38 மாவட்டங்களில் மொத்தம் 34,792 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் பெரும்பாலான கடைகள் கூட்டுறவுத்துறை மூலமாக நேரடியாகவே நடத்தப்படுது. தமிழகம் முழுவதும் தற்போது 2,23,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்க. இதன் மூலமாக சுமார் 7 கோடி மக்கள் அரசின் பொது விநியோக திட்டத்தின் பயனை பெற்று வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, இலவச அரிசி, மானிய பொருட்கள், பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் ஆகியவற்றுக்கு குடும்ப அட்டை முக்கிய ஆவணமாக இருக்கிறதுனால புதிய குடும்ப அட்டைக்கான விண்ணப்பங்கள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருது. கடந்த 2023 முதல் 2024 ஜூலை வரை மட்டும் தமிழகம் முழுவதும் சுமார் 8 லட்சம் பேர் புதிய குடும்ப அட்டைக்காக விண்ணப்பித்திருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. ஒரே குடும்பமாக இருந்த பலரும் தற்போது தனித்தனி குடும்ப அட்டைகளுக்காக விண்ணப்பித்து வருகின்றனர். குறிப்பாக திருமணமான மகள்கள் தனியாக பிரிந்து வசிப்பது, அரசின் நலத்திட்ட பயன்களை தனியாக பெற வேண்டிய அவசியம், மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் ஆகியவை இதற்கான முக்கிய காரணங்களாகவே பார்க்கப்படுகின்றன. இதற்கிடையில் 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் புதிய குடும்ப அட்டை தொடர்பான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இதனால் ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் நிலுவையிலையும் இருக்கின்றன. ஜனவரி முதல் ஏப்ரல் வரை மட்டுமே ஏராளமான மக்கள் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்திருந்தனர். இப்போது தேர்தல் முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் நிலுவையில் இருக்கக்கூடிய விண்ணப்பங்களை மீண்டும் ஆய்வு செய்ய அதிகாரிகள் பணிகளை தொடங்கியுள்ளதாக கூறப்படுது. இதன் மூலமா பல மாதங்களாக காத்திருந்த பொதுமக்களுக்கு விரைவில் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம புதிய குடும்ப அட்டை விண்ணப்பிப்பதுடன் மட்டும் இல்லாம பல்வேறு திருத்த சேவைகளும் மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி புதிய குடும்ப அட்டை விண்ணப்பம், குடும்ப உறுப்பினர் பெயர் சேர்க்கை, பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், குடும்ப அட்டை விவரங்கள்ல திருத்தங்கள் மேற்கொள்ளுதல் போன்ற சேவைகள் மீண்டும் செயல்பாட்டுக்கு வர உள்ளன. இதனால திருமணம், முகவரி மாற்றம், குடும்ப பிரிவு உள்ளிட்ட காரணங்களால குடும்ப அட்டை திருத்தம் செய்ய காத்திருந்த மக்களுக்கு இது மகிழ்ச்சி செய்தியாக இருக்கும் என கூறப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என கூறியிருந்தார். இந்த நிலையில் மே மாதத்திற்கான 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டிருந்தது.
தற்போது இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டி உள்ளதால் புதிய விண்ணப்பங்களின் பரிசீலனை நிறைவடைந்து குடும்ப அட்டைகள் வழங்கப்படும். அதற்கு பிறகு பயனாளிகள் குறித்த முழு அறிக்கையை தயார் செய்யப்பட்டு 2500 ரூபாய் உதவித்தொகை அவரவர் வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பதற்கான உத்தரவை விஜய் வெளியிடுவார் அப்படின்னே சொல்லப்பட்டு வருகிறதுங்க. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கு. மற்றொரு புறமோ பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியை கிளப்பி வந்துட்டுருக்காரு அப்படின்னே கூட சொல்லலாம். ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியும் இன்பத்தில் திளைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் மற்றொரு புறம் அதிரடி நடவடிக்கைகளையும் குறையில்லாமல் நடத்தி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தமிழகத்தில் இயக்கப்படக்கூடிய அரசு பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்கள் பணியின் போது அவ்வப்போது செல்போன்களை பயன்படுத்துவதாக பயணிகளிடமிருந்து புகார் எழுந்திருக்கு. இந்த நிலையில பேருந்து நிலையம் மற்றும் வழித்தட ஆய்வின் போது ஓட்டுநர்கள் கைபேசி வைத்திருப்பது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் எச்சரித்திருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோவை, சேலம் உள்ளிட்ட 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலமா தினசரி 20,000க்கும் அதிகமான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகள் வழியாக நாள்தோறும் சுமார் 1.76 கோடி மக்கள் பயணம் செய்து வருகின்றனர். பள்ளி மாணவர்கள், பெண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் அரசு பேருந்துகளை பெரிதும் நம்பி பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சில அரசு பேருந்து ஓட்டுநர்கள் வாகனம் இயக்கும் போதே செல்போனில் பேசுவது, அழைப்புகளை ஏற்பது, சில நேரங்களில் வீடியோ பார்ப்பது போன்ற குற்றச்சாட்டுக்கள் தொடர்ந்து எழுந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பாக பயணிகள் எடுத்த புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தன. இதையடுத்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் பேருந்து நிலையங்கள் மற்றும் முக்கிய வழித்தடங்களில் திடீர் ஆய்வுகளை தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். ஆய்வின் போது ஓட்டுநர்கள் பணியின் போது கைபேசி பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வாகனம் இயக்கும் போது செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்று போக்குவரத்து துறை பலமுறை அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல் மது அருந்தி பணிக்கு வரக்கூடாது, பள்ளி மாணவர்களை பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும், மாநகர பேருந்துகளை கவனமாக இயக்க வேண்டும், பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், சத்தமாக பாடல்களை ஒளிபரப்பக்கூடாது போன்ற பல்வேறு வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் பேருந்துகளில் ஏறும்போதும் இறங்கும் போதும் மனிதாபிமான அணுகுமுறையுடன் உதவ வேண்டும் என்றும் அவர்களுக்கான இருக்கை வசதிகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இத்தனை எச்சரிக்கைகளுக்கு பிறகும் சில ஓட்டுநர்கள் தொடர்ந்து செல்போன் பயன்படுத்துவதாக புகார்கள் வருவதால் தற்போது போக்குவரத்து கழகம் மிகவும் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. பேருந்து நிலையம் மற்றும் வழித்தட ஆய்வின் போது ஓட்டுநர்கள் கைபேசி வைத்திருப்பது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக வெளியாகியிருக்கக்கூடிய அறிவிப்பில் பேருந்து இயக்கத்தின் போது ஓட்டுநர்கள் கைபேசி வைத்திருக்கக்கூடாது மற்றும் உபயோகப்படுத்தக்கூடாது என மேற்காணும் பார்வையில் கண்ட சுற்றறிக்கை வாயிலாக ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் ஓட்டுநர்கள் சட்டை பையில் கைபேசி வைத்திருப்பதாகவும் அவ்வப்போது பணியின் போது பயன்படுத்தி வருவதாகவும் பயணிகளிடமிருந்து தொடர் புகார்கள் பெறப்பட்டு வருகிறது. இவ்வாறு ஓட்டுநர்கள் பணியின் போது கைபேசியை பயன்படுத்தி வருவதால் அவ்வப்போது உயிரிழப்பு மற்றும் பெரிய விபத்துகளும் ஏற்பட்டு வருகிறது என்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. அதனால் ஓட்டுநர்கள் பணியின் போது கைபேசியை சட்டப்பையில் வைத்திருப்பது மற்றும் பயன்படுத்துவது முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது. மேலும் பேருந்து நிலையம் மற்றும் வழித்தட ஆய்வின் போது ஓட்டுநர்கள் கைபேசி வைத்திருப்பது பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் ஓட்டுநர் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் சுற்றறிக்கை வாயிலாக மீண்டும் நினைவூட்டப்படுகிறது என சொல்லப்பட்டிருக்கிறது.